நன்மையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே இந்த கடந்த 2025 நீங்கள் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து எப்படி இந்த வருஷத்தை நான் கடக்க போகிறேன், இந்த 2026 நான் கடந்து வந்திருக்கிறேன், இந்த வருஷத்தில் நான் எப்படி என் வாழ்க்கையை நான் நடத்த போகிறேன் என்று சொல்லி அநேக கேள்விகளோடு கூட நிற்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதா இருக்கிறது. வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறதற்கு தடையாகவே இருக்கிறது. அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாகவே இருக்கிறது. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாத முடியாதபடி, அவருடைய சமூகத்தை நாட முடியாதபடி, கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வர முடியாதபடி அநேக காரியங்களில் நாம் தடைப்பட்டவர்களாகவே காணப்படுகிறோம். இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது, அவரை துதிக்கிற ஜனத்திற்கு அவர் நன்மையை கொடுக்கிறவராயிருக்கிறார், அவருடைய கிருபையை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி அநேக நேரங்களிலே அநேகரை தேடி ஓடி போய் கேட்கிற காரியங்கள் உண்டு. இந்த வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன்னு தெரில பாஸ்டர், எனக்கு சொல்லுங்க. இந்த வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன்னு தெரில பிரதர், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம் போய் கேட்டோம்னா அவங்க ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த வருஷத்தில் எனக்கு எப்படி இருக்கு, இந்த வருஷத்தில் நான் இந்த வார்த்தையை எப்படி நான் பிடித்து கொண்டு நடக்க போகிறேன், இந்த வருஷத்தில் இந்த நாட்களிலே இந்த வார்த்தை என்னை எப்படி நடத்த போகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையிலே நான் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த சத்தியத்திலே நான் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாய் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அவருடைய சத்தியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளால் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தில் 64ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பானா? கர்த்தருக்குள் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உலகத்தில் மகிழ்கிறதற்கு, நம்மை மகிழ்விக்கிறதற்கு அநேகர் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நம்ம அநேக காரியங்களில் நான் இப்படி நம்மளை மகிழ்விக்கிறதுக்கு பல காரியங்கள் உண்டு. என்டர்டைன்மெண்ட் சென்டர் உண்டு, மற்ற காரியங்கள் எங்கெங்கே போனாலும் நம்ம நிறைய தீம் பார்க்ஸு அங்கே இங்கே போனாலும் நம்மளுக்கு இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம நினைத்தால், சில பேருக்கு சாப்பிட்றதுல மகிழ்ச்சி, சில பேருக்கு பாடுறதுல மகிழ்ச்சி, சில பேருக்கு ஆடுறதுல மகிழ்ச்சி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு காரியங்களிலே இப்படிலாம் போனாதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் மத்தியிலே, உங்கள் வாழ்க்கையிலே உண்மையான மகிழ்ச்சி வேண்டுமானால், உண்மையான சந்தோஷம் வேணும்னா நாம் இயேசுவை தேடி ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். இந்த வருஷத்தில் நான் இப்படி நடக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யலாம், சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் எடுக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தோஷத்தின் நிறைவை பார்க்கிறவர்களாக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்க எதை காரியத்தை குறித்து நீங்க அதிகமாக யோசித்து, நான் எப்படி இந்த வருஷத்தை கடக்க போகிறேன், இந்த நாளை கடக்க போகிறேன், இந்த சூழ்நிலையை கடக்க போகிறேன், இந்த கடன் பாரத்திலிருந்து எப்படி வெளிவர போகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையாகவே இருக்கிற காரியங்களை குறித்தே யோசித்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு மறந்து விடாதீங்க. கடந்த ஆண்டுகளிலே நம்மளை எப்படி வழி நடத்தினார், எப்படி பாதுகாத்தார், எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து தேவன் நம்மை இப்படி விடுதலையாக்கினாரோ, அதே போல வருகிற ஆண்டிலே உங்களை விடுதலையோடு கூட நடத்த, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு நடத்த, மகிழ்ச்சியோடு கூட நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற எல்லாவற்றிலும் அவரோடு கூட நாம் நின்று, அவர் நம்முடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நின்று அவருக்காக நாம் ஓட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர்
மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால சொல்றார், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளே கர்த்தர் எப்படி சொல்றாரு, அவருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அந்த மகிழ்ச்சிக்கு அது முடிவு இருக்காத ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி அது முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தேவன் இந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல நாம் எதிர்பார்க்கும் பொழுது அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவர்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மாற்றி கொடுக்கிற தேவன். அவருடைய வார்த்தை சொல்லப்படும், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா. எதை மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் நம்ம வாழ்க்கையில பாராட்டிருக்கிற நன்மைகளை மேன்மை பாராட்டுவோம். தேவன் நம்ம வாழ்க்கையில பாராட்டிருக்கிற கிருபைகளை மேன்மை பாராட்டுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அற்புதங்களை அதிசயங்களை மேன்மை பாராட்டுவோம். இந்த கடந்த ஆண்டுகளில் தேவன் நம்மை ஜீவனோடு கூட பாதுகாத்ததை குறித்து, தேவன் நம்மை வழிநடத்துவதை குறித்து, தேவன் நமக்கு பாராட்டின தயவை குறித்து, கிருபைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக, ஒவ்வொரு இடத்திலும் நாம் சாட்சி உள்ளவர்களாக, தேவன் நம்ம வாழ்க்கையில பாராட்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு இதை மேன்மை பாராட்டினார், இந்த காரியங்களை குறித்து எனக்கு அற்புதங்களை செய்தார், இந்த காரியங்களிலே நான் நிற்க எனக்கு உதவி செய்தார், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்தார். பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வருஷம் நிறைய நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் செய்தார். அவங்களுக்கு தேவையான படிப்பின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தினார். அவருடைய வியாபார ஸ்தலங்கள், வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் கிருபை பாராட்டினார் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிற ஜனமாக கர்த்தர் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களிலே உங்களை மேன்மையாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். மேன்மை பாராட்டுகிறவர்களாக, தேவனுடைய நன்மைகளை மேன்மை பாராட்டுகிறவர்களாக, தேவன் செய்த கிருபைகளை மேன்மை பாராட்டுகிறவர்களாக, தேவன் நம் மேல் பாராட்டின தயவை மேன்மை பாராட்டுகிறவர்களாக கர்த்தர் நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேளை நம்ம கடந்த நாட்களிலே அப்படி மேன்மை பாராட்டாம விட்டுருக்கலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை நம்ம மறந்தே போயிருக்கலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற அநேக காரியங்களை நம்ம மற்றவர்களிடத்துல சொல்லாமே விட்டுருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிற ஜனமாக, தேவன் செய்த நன்மைகளை அநேகருக்கு எடுத்து சொல்கிறவர்களாக, மேன்மை பாராட்டுகிறவர்களாக நீங்கள் மாறும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை இன்னும் மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபைகள், அதனால தான் சொல்றாரு, அவருடைய வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஹல்லேலூயா. அநேக நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வியாபாரங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து அவருடைய கிருபையை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களை மறந்தே போயிருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்கள் வாக்குத்தத்தங்களை மறந்தே போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மாற்றுகிறதே கிடையாது. அந்த வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்து அவருடைய உங்கள் வாழ்க்கையில மேன்மை பாராட்டுகிறதற்கு அவர் அநேக காரியங்களை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை எந்த இடத்துல மேன்மை பாராட்ட முடியாக, என்னை அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு, எந்த காரியங்கள் என்று சொல்லி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனா நீங்க நினைக்கிறதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் நாம் அதிகமாக எதிர்பார்த்ததை காட்டிலும் அற்புதமான செயல்களினாலே தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள், நாம் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல நான் எப்படிலாம் இந்த வருஷத்தை நான் ஆரம்பிச்சேனோ அதே போல இந்த வருஷத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தேவனுடைய வார்த்தையை விடாம பற்றி கொள்ளுங்க. தேவனுடைய சத்தியத்தை விடாம பற்றி கொள்ளுங்க. ஜெபிக்கிறத விடாம நீங்கள் ஜெபிக்கிறது, வாக்குத்தத்தங்களை பிடித்து நடக்கும்படியாக, வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்கள் வாக்குத்தத்தங்களினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிரப்ப ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நிறைவான பலனை கொண்டு வரும், நிறைவான மகத்துவத்தை கொண்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள்
நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி கர்த்தராலே உங்கள் வாழ்க்கையிலே நாட்களை பெருகச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உபாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சுதந்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் மறந்தே போயிருந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில நம்ம சில நேரங்களில் நமக்கு நினைவு இருக்கிறதுலாம் என்ன தெரியுமா இருக்கும், யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா அது ரொம்ப நினைவில் இருக்கும். யாராவது நம்ம ரொம்ப நம்மளை ரொம்ப இழிவாக பேசிட்டாங்கன்னா, இல்லை நம்மளை குறைவாக பேசிட்டாங்கன்னா, நம்மளை மட்டப்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும். ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நாம் நினைவு கூற ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முன்னாடி கர்த்தர் எங்கள் தலைகளை உயர்த்துவார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிச்சதுன்னா எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதம் உடையவர்களாக, அநேகருக்கு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உடையதாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இந்த ஆண்டுகளை இந்த 2026 ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆண்டுல நம்முடைய கரத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமான கரமா கர்த்தர் வைத்து, அநேகருக்கு உதவியின் கரமா வைத்து இந்த ஆண்டுகளிலே தேவனுடைய மேன்மையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படியாக, அந்த மேன்மையை மற்றவர்களிடத்தில் சொல்லும்படியாக தேவன் என் வாழ்க்கையிலே பாராட்டிருக்கிற கிருபை இது, தேவன் என் வாழ்க்கையிலே பாராட்டிருக்கிற அற்புதம் எது என்று சொல்லி மற்றவர்கள் முன்பாக தேவனை மேன்மைப்படுத்தும்படியாக, தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தும்படியாக, தேவனுடைய சத்தியத்தை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் இந்த ஆண்டிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் தேவன் தாமே வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த நன்மைகள் இந்த வருடத்தில் குறைவுபட்டிருந்ததோ, கடந்த வருடத்தில் குறைவுபட்டிருந்ததெல்லாம் இந்த வருடத்தில் தேவன் நிறைவாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா திருமண காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார், நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்த, உங்கள் பிள்ளைகளை மேன்மையாய் நடத்த, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்றி கொடுத்து, நன்மையாய் மாற்றி கொடுத்து, அவர்களுக்கு நேராய் அவர்களை கொண்டு போக வேண்டிய இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த சமூக கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எந்த இடத்துல நம்மளை நிறுத்த வேண்டுமோ அவர் அப்படியாய் நிறுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாத, எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் மனம் தளராதபடி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவருடைய கிருபை, மேலான கிருபை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற நாம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வருஷத்தை என் நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கையிலே அவர் செயல்பட அவர் வல்லவர் என்று சொல்லி நீங்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது, நம்பி இந்த வார்த்தையை கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே, இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கும். அது மகிமையான காரியங்களை செய்யும், மேன்மையான செயல்களினால் உங்களை நிரப்பும். மேன்மையான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகிற வார்த்தைகள் அல்ல. அவருடைய சத்தியம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுகிற சத்தியம் அல்ல. அந்த வார்த்தைகள் உங்களை நிரப்பி நடத்த வல்லதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இருந்து உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை ஒன்றையும் அவர் என்ன பண்ண மாட்டார், ஒன்றையும் உங்களிடத்திலிருந்து அவர் எடுத்து போடுகிறதற்கு அவர் ஒரு நாளும் எடுத்து போடாதபடி அதை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். வல்லமையான வார்த்தைகளை கொண்டு உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டுகளிலே நீங்கள் சோர்வோடு கூட இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பலன் எனக்கு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்க ஆரம்பிப்பேன் என்று சொல்லி நீங்கள் நடக்கும்பொழுது எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் உடைய பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்த உடைய கிருபைக்காக